ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 19/5/2024 அக்ஷயா AK 652க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஹிட்டு கிடச்சிச்சின்னா அது கண்டினியூஸாக ஹிட்டாக இருக்கும் நண்பா. அதேமாதிரி ஃபெயில்ட் ஆனாலும் கண்டினியூஸாக ஃபெயில்ட் ஆகும். நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு அது நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடல, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் கிடைச்சா போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஏபிசி போல் வந்து 577 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 248,577. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 424. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை வந்து 501 சொல்லிட்டு இப்படி எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4Dயோட +&- 98 நண்பா. அதாவது 4Dயோட நம்ம வந்து 98 கூட்டவும் கழிக்கவும் செஞ்சோம்னா நம்மளுக்கான ஏ போர்டு நம்பர் கிடைக்குது நண்பா. ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டா அல்லது சி போர்டான்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 158லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 174. நம்மளுடைய எக்ஸ் வந்து 4Dங்கிறதுனால இதில் இருக்கிறது 4. இந்த 4ஓட நம்ம வந்து 9ஐயும் 8ஐயும் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்ட போகிறோம். அதாவது 9 + 4 = 3, 8 + 4 = 2, 3 அல்லது 2. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். ஏ போர்டா அல்லது ஆல் போர்டா, 3 அல்லது 2. இப்போ நம்மளுக்கு இந்த 158க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 350. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 4Dயோட வந்து 98 +&- பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம +&- ப்ளஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம மைனஸ் பார்க்க போகிறோம். 350. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 193. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 3. இதுதான் நம்மளுடைய 40. இதோட 9ஐயும் 8ஐயும் நம்ம கழிக்க போகிறோம் நண்பா. ஏன்னா போன ட்ரா கூட்டிட்டோம், இந்த ட்ரா நம்ம கழிக்க போகிறோம். இப்போ நம்ம இதை கழிச்சிடலாம். 9 - 3 = 6, 8 - 3 = 5, 6 அல்லது 5. நம்மளுக்கு இந்த 350க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 6 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 350க்கு அப்புறம் இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 550. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி நண்பா. இப்போ 2 ட்ரா முடிஞ்சு 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு வந்து ஏ போர்டு நண்பா. அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸும் சேர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டு ட்ரா ஏ போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு ஏபி போர்டு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்க்கலாம். 550க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 897. இதில் நம்ம எடுக்க போகிறது 40ங்கிறதுனால 7. ஸோ போன ட்ரா நம்ம மைனஸ் பார்த்துட்டோம், இந்த ட்ரா நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் நேற்றுக்கான முந்தினத்துக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது நண்பா. ஸோ அந்தந்த கம்பெனி வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு கெஸ்ஸிங்கை எட்ட முடியும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதில் 7 எடுக்க போகிறோம். ஸோ போன ட்ரா மைனஸுங்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ். அப்போ 9 + 7 = 6, 8 + 7 = 5, 6 அல்லது 5. நம்மளுக்கு இந்த 550க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல், 6 அல்லது 5. இப்போ இந்த 550க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 501. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ மட்டும். இப்போ 3 ட்ரா முடிஞ்சு 3 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஏ போர்டு இருக்கு நண்பா. ஏ போர்டு, ஏபி போர்டு, ஏ போர்டுன்னு இருக்குது. இப்போ நம்ம 501க்கு பார்க்கலாம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெயர் வர மாதிரி இருக்குது. இருந்தாலும் போட்டு பார்த்தலாம். 501 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 815. இதில் நம்ம எடுக்க போகிறது 5. இதோட நம்ம போன ட்ரா ப்ளஸ், இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ். அப்போது 9 - 5 = 4,
8 மைனஸ் 5 ஈக்குவல் டு 3. 4 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 501க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு. அப்படி இல்லாட்டினா ஆல் போர்டு. நம்மளுக்கு 4 அல்லது 3. இப்போ இந்த 501க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 to 4 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 4 நண்பா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல சேம் தான். நம்மளுடைய போன ட்ரா விட்டு போன ட்ரா மாதிரியே நம்மளுக்கு இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஏசி ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா நம்மளுக்கு வந்து பெய்ட்ஸ் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு ட்ரா ஏ போர்டு, ரெண்டாவது ட்ரா ஏபி போர்டு, மூணாவது ட்ரா ஏ போர்டு, நாலாவது ட்ரா ஏசி போர்டுன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயர் வருது. அப்போது நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு ட்ரா தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரா பார்த்துட்டு நம்மளுடைய இந்த கரண்ட் ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய இந்த ட்ராவுக்கு பெயர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம இந்த 4 to 4 போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 4 to 4 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 499 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது 9. ஸோ போன ட்ரா மைனஸுங்கிறதுனால இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ். அப்போ 9 + 9 ஈக்குவல் டு 8. 9 + 8 ஈக்குவல் டு 7. 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 4 to 4க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல். நம்மளுக்கு 8 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இந்த 4 to 4க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 577 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 77 நண்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி. ஸோ இந்த ட்ராலே நம்மளுக்கு பெய்ட்ஸாக இருக்குது, ஆனால் பிசி ஆயிடுச்சு நண்பா. இந்த 577 தான் நம்மளுடைய போன வாரம் ரிசல்ட் நண்பா. போன வாரம் ஏபிசி போர்டு 577, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 248. இந்த ட்ராவுக்கான ஏ போர்டை இதில் தான் எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கண்டினியூஸாக அதிகப்படியாக நம்மளுக்கு ஏ போர்டு இருக்குது. அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸும் அதிகப்படியாக இருக்குது, ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெயர் இல்லாட்டாலும் ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இல்லை ஆல் போர்டுக்கான சான்சஸ் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். 577 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 248. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 8. இப்போ இந்த ட்ராவில் போன ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ்ஸு, அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ். 9 - 8 ஈக்குவல் டு 1. 8 - 8 ஈக்குவல் டு 0. 1 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 அல்லது 0 இருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. எல்லாமே மெத்தட் படி தான் போட்டிருக்கோம், தனிப்பட்டு எதுவுமே கிடையாது. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல். 1 அல்லது 0. 1 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான் எல்லோரும் வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ மெத்தட் படி தான் கொண்டு வந்திருக்கோம், தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 19/5/2024 அக்ஷயா ஏகே 652க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.